வாழ்கிற இந்த உலகம் தான் ஒரே உலகம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு நாள் முன்னாடி தான் இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு 10 வயசே இருக்கும்போது அதை பற்றின தேடல் எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த பேரலல் வேர்ல்டுக்குள்ளே போக ஒரு ஜாப்பனீஸ் எலவேட்டர் டெக்னிக்கை பற்றி தெரிஞ்சு. இது 4 to 10 ஃப்ளோர்ஸ் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் கேல்குலேட் பண்ண முடியும். இதுபடி நம்ம ஃப்ளோர்ஸ்குள்ளே மாறி மாறி போயிட்டு வந்தோம்னா பேரலல் வேர்ல்டுக்குள்ளே போகலான்னு போட்டுருந்துச்சு. நம்ம லிஃப்ட்டில் இருக்கும்போது யார் வந்து எது கேட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. நம்ம திங்ஸ் எதையும் அங்கே விட்டுறக்கூடாது. இதெல்லாம் உண்மையானு பார்க்க நான் அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட் முன்னாடி போய் நின்னேன். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக வந்த? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நீ எங்கே போகணுன்னு நான் சொல்கிறேன். என் குரலையை பின்தொடர்ந்து வா. உன் இடது பக்கமாக திரும்பு. உள்ள வர என்ன அவ்வளோ அவசரமா? நான் யாருன்னு தெரியணுமா? பார்க்க என்ன மாதிரியே இருக்க? யார் நீ? என்ன மாதிரியே இருக்க? கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது ஒரு உருவம் உன்ன மாதிரியே இருக்குமே, அதுக்கிட்டையும் இப்படி தான் கேட்பேன். இந்த கண்ணாடியில் தெரிகிற உருவத்துக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த வடி வந்தான்டாண்ணா. இப்போ நீ எங்கே இருக்குன்னு தெரியுமா? அப்போது இதுதான் பேரலல் வேர்ல்டா? ஆமாம், உன்னை இந்த வீட்டுக்கு வர வச்சதும் நான். ஏன் இந்த இடத்துல யாருமே காணோம்? கலரே இல்லாமல் இருக்கு. ஓ, அது ஒரு சோகமான கதை. உங்கள் உலகம் மாதிரி தான் இந்த உலகம் நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரே ஒருத்தன் இந்த உலகத்தோட உயிரை அடையணும்னு நினச்சான். நினச்சதையும் சாதித்தான். இதை தடுத்து எல்லாத்தையும் அழித்தான். கடைசியில் என்னையும் அடைச்சான்.
சரி, நான் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, கிளம்புறேன். ஹே, அது எப்படி ஈஸியாக நீ இதுக்குள்ள நீ வந்துட்ட? ஈஸியாகவே போயிட முடியுமா? இந்த உலகத்தை விட்டு நீ போகணும்னா ஒரு டாஸ்க் இருக்குது. உன் பயத்தை நீ ஓவர் கம் பண்ணணும். உன் பயம் என்ன? சீரியல் கில்லர். எங்கள் ஊரில் மாறாத கதை ஒன்று இருக்குது. அவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனை பார்த்துடக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. உன் கண்ணை மூடு. உன் பயம் உன் முன்னாடி வரும். அதை நீ ஓவர் கம் பண்ணணும். என் பயத்தை நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். இப்போ நான் போகலாம்ல? ஹேய், உன் டாஸ்க்கு நீ ஓவர் கம் பண்ணிட்ட. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? நான் ஏன் இங்கே அடப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? நீ எப்படி என்னை விடுவிச்சேன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? என் உருவத்தில் இருக்க நீ உன்னோட பயத்தை ஜெயிச்சது தான்டா. என்னை வெளியே வரவா? என்னை வர வச்ச யார் நீ? அமரரே, இந்த உலகத்தோட உயிரை அடைய நினச்சவன், அடைஞ்சேன். ஆனால் என்னாச்சுன்னு தெரில. எனக்கு உன்னோட உருவம் வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஷிட். லிஃப்ட்டில் போகாத. லிஃப்ட்டு ரிப்பேர் ஆகாமல் நீ படிக்கட்டிலே கீழே போயிடு. ஹலோ, எங்கடா இருக்கடே? ஃபோனை ஏன்டா ஒன்றும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? டே ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. நீ எங்கே இருக்க? நீ வராத, என் வீட்டுக்கு வராத. டே வேணாண்டா, வராத, என் வீட்டுக்கு வராத. சொன்னா கேளு. என் வீட்டுக்கு வராதடா, வேணாண்டா. ஹலோ 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 ஹலோ. சே, ஹலோ ஹலோ.
டேய் 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 என்னடா ஆச்சு? டேய் எந்திரா. டேய் டேய் எந்திரு. இங்க இருக்கான். நான் உள்ள போயிருந்தேன். நான் தான் வர வேணாம்னு சொன்னேன்டா ஃபோனில். அப்புறம் எதுக்குடா வந்த? நீ என்னடா ஆச்சு சொல்றா. டேய் உன்னதான்டா கேட்குறேன். இங்கே வந்தான்னு தெரியல. அதுவும் என் உருவத்தில். அவனை தடுத்தாகணும், இல்லைன்னா மிகப்பெரிய ஆபத்து நடக்கும்.